ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து ஏதாவது ஒரு காரியம் வந்து நிறைவேறணும், நமக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்குது, அது நிறைவேறணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை பெண்களை நாம் வந்து ஒரு எளிய பரிகாரம் வந்து செய்யலாம். அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக உப்பை வச்சு நம்ம எந்த காரியம் நம்ம இறைவனிடம் பிரார்த்தித்தாலும் நமக்கு வந்து அந்த பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. நம்ம வீட்டில் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு நினச்சோன்னா உப்பு வச்சு நம்ம இறைவனிடம் உப்பை கையில் வச்சு நம்ம இறைவனிடம் வேண்டணும்னா அந்த செல்வ வளம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே மாதிரி இந்த உப்பை வச்சு வேறு என்னெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக உப்பை வந்து நம்ம கையாளும் போது ரொம்ப கவனமாக வந்து கையாளணும். அதை வந்து சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, வெள்ளிக்கிழமை வந்து உப்பை வந்து நம்ம தண்ணியில் வந்து கரைக்கக்கூடாது. அதாவது நம்ம வீடு துடைக்கிறோன்னு வச்சுடுங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் வெள்ளிக்கிழமை நமக்கு வீடு துடைக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அன்றைக்கி நம்ம வந்து அந்த வீடு துடைக்கிற தண்ணியில் நிச்சயமாக உப்பை போட்டு கழுவக்கூடாது. சரியா? அது வந்து மிகப்பெரிய தவறு. நம்மால் வந்து செல்வம் கரைந்து விடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சரி, இப்போ நம்ம வந்து இந்த வீடியோட டைட்டிலுக்கு வருவோம். அதாவது நம்ம ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சோன்னா உப்பை வந்து ஒரு புது பாக்கெட் உப்பு வாங்கிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் வாங்கிட்டு வந்து ஒரு மஞ்சள் துணி எடுத்து அந்த மஞ்சள் துணியில் இந்த உப்பை வந்து கட்டி வச்சுருங்க. கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு கட்டி வச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் வந்து அந்த உப்பை வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி தொடர்ந்து 3 அல்லது 5 வாரம் நம்ம தொடர்ந்து செஞ்சோன்னா நம்மளுடைய ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சரியா? ஏன்னா உப்புக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது. உப்பு வச்சு பல பரிகாரங்கள் வந்து பண்ணலாம். அதில் இதுவும் ஒன்று. நம்ம வீடியோவில் வந்து எப்போவுமே உப்பை வச்சு செய்யக்கூடிய மிக எளிமையான பரிகாரத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வைக்கிற கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு நியாயமான கோரிக்கையை வச்சு நீங்கள் வந்து இறைவனிடம் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயம் அந்த கோரிக்கை வந்து நிறைவேறும். வேறு மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பரிகாரத்தை எதையும் நீங்கள் பண்ணாதீங்க. அந்த மாதிரி அவங்க கஷ்டப்படணும், அவங்க வளர்ச்சி வந்து உங்களுக்கு பொறுக்கலை, அவங்களுக்கு ஏதாவது துன்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எந்த விதமான பரிகாரமும் நீங்கள் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நிச்சயமாக அது வந்து என்ன செய்யாது, நிறைவேறாது. உங்களுடைய தேவைகள், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு இந்த பரிகாரத்தை பயன்படுத்துவோம்.